தேவனுடைய பிள்ளையே, மழையோ வெயிலோ இயற்கையின் காரியங்களோ ஆனாலும் சரி, செயற்கையாக உண்டாக்கப்படுகிற காரியங்களானாலும் சரி, சபை கூடுதலை தடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கிறதுனா, மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் சோர்ந்து போக ஆரம்பிக்கிறார்கள். சபை கூடுதல் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். பாஸ்டர், இதே ஆராதனையை தானே நாங்க பார்க்கிறோம், இதே ஆராதனையில் வர செய்தியை தானே கேட்கிறோம் அப்படி நம்ம சொல்லலாம். ஆனா இதே செய்தியை நீங்கள் கேட்டாலும் இதே தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியாது. அல்லேலூயா. தனிப்பட்ட தொழுகையிலே இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் வேறு. எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது வெளிப்படுகிற தேவ மகிமை வேறு. அதனாலதான் சுகமளிக்கிற கூட்டங்கள் தனியா ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா நடக்காது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்துல அவர் சொல்ற இடத்துல எல்லாம் அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதே ஊழியக்காரர் தான். ஏன், என்ன நடக்குது அப்படின்னா, தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாய் கூடி வரும்போது அந்த இடத்துல தேவ மகிமை விளங்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சபை கூடுதலை அலட்சியமாய் மனதிலே எண்ண வேண்டாம். எப்பெல்லாம் முடியலையோ, எப்பெல்லாம் என்னால் ஆராதிக்க நேரா போக முடியலையோ, அப்பொழுது நான் என்ன பண்ணணும்னா, அப்ப இதை நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். இது ஜஸ்ட் a ஹெல்ப். இப்போ உங்களுக்கு உதாரணமா நான் சொல்றேன், திடீர்னு கால் அடிபட்டுருச்சு. உங்க எல்லாருக்கும் யாரோ ஒருத்தருக்கு கால் அடிபட்டுருச்சுன்னு வச்சுங்க. அவன் நொண்டி நொண்டி நடக்கிறீங்க. அப்ப என்ன பண்றாங்க, உடனே காலில் கட்டு போட்ட டாக்டர் என்ன சொல்றாரு, சார் ஒரு ஸ்டிக் வச்சுக்குங்க. என்ன சொல்றாரு, ஒரு ஸ்டிக் வச்சுங்க. அது என்ன பண்ணுவாங்க, காலை ஊனி ஊனி அப்படி நடப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் கால் சரியானவன என்ன பண்ணிடுவாங்க, அப்புறம் அது எப்படி ஸ்டிக்கை விடுறது, நான் ஸ்டிக்கை டெய்லி வச்சுக்குவேன் அப்படின்னா நீங்க அவரை பத்தி என்ன நினைப்பீங்க, மண்டை கலந்துருச்சுன்னு தானே நினைப்பீங்க. ஏன், ஸ்டிக்கு எதுக்காக கொடுக்கப்படுகிறது, நீ நடக்க முடியாத பொழுது உதவி செய்வதற்காக கொடுக்கப்பட்டது ஸ்டிக்கு. நான் ஸ்டிக்கையே வைத்துக் கொள்கிறேன், எனக்கு கால் தேவையில்லைன்னு சொன்னா அவன் பைத்தியக்காரன். ஆன்லைன் சர்வீஸ் என்னது, ஒரு ஸ்டிக் மாதிரி. எப்ப என்னால் ஆவிக்குரிய விதத்தில் சபை கூடுதலை முடியலையோ அப்பொழுது நான் சார்ந்து கொள்ள வேண்டியது என்னது, ஒரு கைத்தடி. அவ்வளவுதான். என்னை ஜஸ்ட் நடக்க வைக்கிறதுக்கு, என்னை வாழ்க்கையில முன்னேற வைக்கிறதுக்கு ஒரு உதவி செய்கிற காரியம். ஆன்லைன்லயோ டிவிலையோ நான் பார்க்கிற டிவி ப்ரோக்ராம், செய்தி கேட்கிற செய்திகள். ஆனால் அதையே நான் வைத்துக் கொள்ளுவேன், இது எனக்கு தேவையில்லை என்று நினைக்க ஒரு மனிதன் ஆரம்பிப்பானால் அவன் நொண்டியாக வாழவில்லை, அவன் தன்னையே அவன் பைத்தியக்காரனாக மாற்றிக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நான் இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்ன, சபை கூடுதலை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. அப்ப ஆன்லைன்ல செய்தி கேட்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரனா இல்ல, அவங்களால நடக்க முடியல, கூச்சு பிடிச்சிருக்கிறாங்க. அவங்கள நான் உண்மையா ஒன்றும் சொல்லலை. 80 வயசுல இருக்கிறாங்க, எங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களால ஏறி வரவும் முடியல, சர்ச்சுக்கு போக முடியல, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாம் ஆன்லைன் சர்வீஸை சார்ந்து இருக்கிறார்கள். அதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அதையே எல்லாமே சார்ந்து வாழுகிற வாழ்க்கை அல்ல. நம்ம எல்லா வேலைக்கும் போறோம், எல்லாத்துக்கும் போறோம். ஆனா சர்ச்சுக்கு போறதுக்கு மட்டும் நம்மளால முடியலன்னு சொன்னோம்னா அது பாவம், அது தடை. அதைத்தான் பிசாசு விரும்புறான். கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட பல காரியங்களை அவன் தந்திரங்களை உபயோகித்து ஜனங்கள் ஒன்றாய் கூடி வர முடியாதபடி தடை செய்வான். சபை கூடுதற்காக நான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர சபை ஆராதனை பார்ப்பதற்கு அல்ல. நீங்க வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா ஐக்கியப்பட்டே ஆகணும். அல்லேலூயா.